நம்ம ஏன் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எப்படி நன்றி செலுத்தலாம்? இந்த நேத்தோ முந்தநாத்தோ இந்தியாவுல விஜய கூப்பிட்டு வச்சு இஃப்தார் நடக்குது. அங்கால ஒரு ஷேகு, இங்கால ஒரு ஷேகு. அவர் நின்றுட்டு தொழுகிறாரு. அந்த ஆட்சியாளன் மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அந்த ரப்புல் ஆலமீன் முடிஞ்சு தொலைஞ்சு அதை கபரை தோண்டி கபனை போட்டு அடக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் குர்ஆனில நன்றி செலுத்த சொல்றான். நீங்கள் மௌத்தாகியதன் பிற்பாடு அல்லாஹ் அதை உங்களுக்கு தருவான். நம்ம அல்லாஹ்வை சாதாரண சபைகள்ல ஞாபகப்படுத்தினால் நம்மளை அல்லாஹ் எங்கே தெரியுமா ஞாபகப்படுத்துகிறான்? ஆபீஸுக்காக துடியாக துடிக்கிறீங்களே, முதலாளிக்காக பயந்து பயந்து நிக்கிறீங்களே, பிங்கர் பிரிண்டுக்காக வேண்டி பிச்சு எறிந்து நேரத்தோட ஓடுறீங்களே, எத்தனை பேர் இன்றைக்கும் மற்றவர்களிடத்தில் கையேந்தி இந்த ரமதானில் யாரும் சதக்காக்களை ஜக்காத்துக்களை கொண்டு வந்து தரமாட்டார்களா என்று எத்தனை பேர்கள் துடியாய் துடிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு இஸ்லாத்திலே இல்லாத பேட்டே கொண்டாடுறான். என்ன என்னமோ இந்துக்களை போல பிள்ளைகளுக்கான ஃபங்க்ஷன்களை வைக்கிறான். நௌதுபில்லாஹி மின்ஹு. நாங்களெல்லாம் யாருங்க, என்ன செய்கிறோம்? நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். கல்யாணம் முடிச்சு மனைவி வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிகான மனைவிமார்களை தவிர நிறைய கணவன்மாரை பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. ஏன் அல்லாஹ் குதிரையில சத்தியம் செய்கிறான்? என்ன காரணம் சகோதர சகோதரிகளே? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து பகல் நேரங்களிலே அல்லாஹுக்கு விருப்பமான அல்லாஹ் நான் கூலி வழங்குகிறேன் என்று சொல்லுகிற உயர்தரமான உன்னதமான அந்த நோன்பை நோற்று இரவு நேரங்களில் அல் குர்ஆனை ஓதி அல்லாஹுக்காக வேண்டி தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தொடர்ந்து தருகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு நன்மையை செய்வதற்கும் அல்லாஹு தாலா ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்ததற்கு பின்னால் இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கு அவனுக்கு சந்தர்ப்பம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் அவனை தண்டித்து கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சிட்டான், யாரையும் காணல, தப்பிட்டான், சேஃப்டியா வந்துட்டான், திரும்பவும் ஒரு பாவம் செய்கிறான், யாரும் காணல, சேஃப்டியா இருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்கிறான் என்பது அடையாளம் அல்ல. அல்லாஹ் அவனை தண்டித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். அல்லாஹ் அவனை பிடிக்க போகிறான் என்பது அடையாளம். அல்லாஹ் அவனை தண்டிக்க போகிறான் என்பது அடையாளம். அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய அடையாளம்.
ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்துட்டான் அப்படி நம்ம நினைக்கிறோம். அதுவல்ல, அல்லாஹ் நம்மளை தண்டித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். பிடிப்பான் இறைவன் ஒரு பிடி, அதுல இருந்து என்ன செய்ய முடியாது, நாங்கள் தப்ப முடியாது. ஒரு நன்மை செய்ததற்கு பிறகு இன்னும் ஒரு நன்மை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் செய்திருக்கிறான் என்பது அடையாளம். நம்முடைய மறுமையை அல்லாஹ் சிறப்பாக்க போகிறான் என்பது அடையாளம். இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் அருள் வளங்களையும் தரப்போகிறான் என்பது அடையாளம். எனவே ஒரு நன்மை செய்து அதன் பிற்பாடு இன்னும் ஒரு நன்மை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனுக்கு நாம் செய்யும் நன்றிகள், நன்றி கடன், நம்ம அல்லாஹுக்கு ஏன் நன்றி செலுத்தோம், நம்ம எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலாம், இந்த உலகத்தில் நபிமார்கள் எப்படி நன்றி செலுத்தினார்கள், நன்றி கடன் என்பது என்ன, நாம் யார் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம், ஆனா உண்மையில் யாருக்காக வேண்டி நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு உதவி செய்தார் என்பதற்காக, ஒரு வழிகாட்டினார் என்பதற்காக, ஏதாவது தர்மம் செய்தார் என்பதற்காக, நம்மளோடு தோழமை கொண்டார் என்பதற்காக, நமக்கு தனிக்கு துணையாக நின்றார் என்பதற்காக நாம் ஒருவருக்கு என்னையெல்லாம் கைமாறுகள் செய்ய வேண்டும் என்று கற்பனையிலும் நிஜத்திலும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர் செய்த உதவிக்கு நான் ஒரு உதவி செய்யணும், அவரை என்ன பாதுகாத்த அந்த விஷயத்துக்கு நான் அவருக்கு ஒரு புண்ணியம் பண்ணணும், யாரும் இல்லாத நேரத்தில் அவர் கொடுத்த கரத்தால இன்றைக்கு பரக்கத்தான் நான் இருக்கிறேன், அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வரப்போது எந்த உதவி அதை விட பெருசாக இருக்கும். மனுஷன் இந்த உலகத்தில் ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில், ஒரு பாதிப்புல இருக்கிற போது இன்னும் ஒரு மனிதன் அந்த பாதிப்பையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்குவதற்காக உதவி செய்கிற நேரம் நாம் எவ்வளவு அந்த மனுஷனை கண்டா மடிஞ்சி குனிஞ்சி சலாத்தை சொல்லி பக்குவமா பேசி பணிவா பேசி அவரோட மனசு பாதிக்கப்பட்டுடாம எவ்வளவோ புண்ணியத்தை இந்த மனிதர் நம்மள இருந்து அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரொம்பவும் கவனமாக நடந்து கொள்கிறோம். ஒரு உதவி செய்தார் என்பதற்காக. அவர் என்ன கண் பார்வையா தந்தாரு, இல்ல காது பார்வையா, காதுக்கு கேட்கிற சக்தியா தந்தாரு, என்ன எல்லாமோ இந்த உலகத்தில் நாம் செய்வதற்கு நினைக்கிறோம். ஒரு வைத்தியசாலைக்கு போய், அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு சர்ஜரி செய்கிறாங்கண்டா சொந்த சல்லி, இந்த டிஷ்யூவுக்கும் அங்க சல்லி தான் எடுப்பான், துப்புற டஸ்ட்பினுக்கும் சல்லி தான் எடுப்பான், போடுற ஃபேனுக்கும் சல்லி தான் எடுப்பான், டாக்டர் வந்துட்டு போய் பார்த்துட்டு போனா அதுக்கும் சல்லி தான் எடுப்பான். அப்படி இருக்கிற இரத்தத்தோடு சேர்த்து உறிந்து குடிக்கிற ஒரு இடம்தான் இன்றைக்கு இருக்கிற இந்த மெடிசின் மாஃபியா. அப்படிப்பட்ட வைத்தியசாலையில் எங்களுக்கு ஏதாவது, என்னோட பிள்ளைகளுக்கு ஏதாவது, மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து நம்மளோட சொந்த பணத்தில் ஒரு ஆபரேஷன் நடக்கு, அது முடிஞ்சிட்டு அப்படி என்றால் சுபஹானல்லாஹ், நம்ம அந்த டாக்டருக்கு செய்கின்ற நன்றி கடன் கும்பிடையிலும்டா கும்பிட்டுருவாங்க கொஞ்சம் பேர். இந்த நேத்தோ முந்தநாத்தோ இந்தியாவில் விஜயை கூப்பிட்டு வச்சு இஃப்தார் நடக்குது. விஜய் வந்து இஃப்தார் நடக்குது, சொல்லி வேலை இல்லை. அங்கால ஒரு ஷேகு, இங்கால ஒரு ஷேகு, அவர் நின்றுட்டு தொழுகிறாரு, தொப்பியும் போட்டிருக்கிறான் அந்த ஆள். அவருக்கு ருக்கு செய்யவும் பருகுது இல்லை, சுஜூதுலையும் விழுந்து கொள்ளையலாம். சரிதானே? நான் சும்மா கேட்கிறேன், எங்கட சமூகம் ஒரு இஃப்தார் கூப்பிட்டு கொடுத்தார் என்பதற்காக அவருக்கு வளையிறதும் போட்டோ பிடிக்கிறதும் நெளிகிறதும் மீடியாக்கள்ல பறத்துறதும், தளபதி அப்படி இப்படி என்று தொப்பியை போட்டு வேட்டியை கட்டி வெள்ளை ஷர்ட்டை உடுத்தா முஸ்லீம் ஆயிடுவாங்களா? சும்மா யோசிங்க நீங்க. எப்படியெல்லாம் எங்களோட சமூகம் ஒரு மனுஷனுக்கு நன்றி கடன் செய்வதற்காக இன்றைக்கு துடிக்கிறாங்க.
அல்லாஹ்வுக்கு அவங்களெல்லாம் செய்கிற இபாதத் ஏதாவது கூட்டுமா அல்லது குறைக்குமா? ஒன்றுமே இல்லையா. அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். ஆனா எங்களோட சமூகம் என்ன நினைக்குது என்றால், ஒரு இஃப்தார் தந்ததற்காக அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு கொடுக்கிற கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் மதிக்க கூடாதுன்னு சொல்லல, கண்ணியப்படுத்த கூடாதுலாம் நான் சொல்லல. ஆனா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்குது. அப்படிதான் எல்லாரும் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே. ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு காரியத்திற்காக இவ்வளவு நன்றி கடனோடு நடந்து கொள்கிறோம் என்றால், சில நேரங்கள்ல டாக்டர் ஒரு ஹிந்துவாக இருந்தால் காலில் கூட நம்மட முஸ்லிம் சமூகம் விழுகிறாங்க. அந்த அளவுக்கு அவர்தான் உயிரை காப்பாற்றினார் என்பதை போல நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தான் நமக்கு உயிரை தந்தான், அவன் தான் மௌத்த தருவான் என்பது நம்பிக்கை. ஆனா செயற்பாடுகள்ல யார்கிட்ட கொண்டு வச்சிருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன் என்றால், எதுக்கெல்லாமோ நன்றி கடன் என்ற போர்வையில் இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த காட்டி தராத காரியங்களை மிக கவனமாக கச்சிதமாக நாம் இந்த உலகத்தில் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் படைத்த ரப்புக்காக நாம் என்ன நன்றி கடன் செய்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு தலைப்பு பார்த்தோம், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் சம்பந்தமாக. நான் இங்க பேசுற எதுவும் அருட்கொடைகள் சம்பந்தமாக வராது. ஆனா நம்ம புரிகிற நன்றி எப்படி இருக்குது என்பதை என்ன செய்யணும். நீங்க சொல்லப்படுற நேரம் இந்த ஆஃபியத் என்ற தலைப்பு, அதே போன்று அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடை என்று சொல்லுகிற தலைப்பை அதை நீங்க மனக்கண் முன்னு கொண்டு வாங்க. நான் பேச மாட்டேன். அதை நீங்க கொண்டு வந்தால் இந்த இடத்திலிருந்து நம்முடைய நாவுகளும் கண்களும் ரோம கண்களும் நிச்சயமாக சிலுக்க ஆரம்பிக்கும். கண்களில இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். படைத்த ரப்பை எந்த நேரமும் புகழ நாவுகள் துடிக்கும். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வுகள் பிறக்கும். இறைவன் தருகிற சொத்துக்களில் இருந்து தான தர்மம் செய்ய வேண்டும் என்று மனசு துடிக்கும். எந்த நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதனாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உணர்வு நம்மளை அறியாமல் பிறக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நன்றி செலுத்துதல் என்பது ஷக்கூர் அல்லது ஷாக்கிர் என்று சொல்றது. ஷுக்குர்னு சொல்லலாம் அல்லது ஷக்கூர் என்று சொல்லலாம். இந்த ஷக்கூர் என்பது அல்லது ஷாக்கிர் என்பது அல்லது ஷுக்கூர் என்பது அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் ஒன்றுதான் இந்த தலைப்புடைய கருப்பொருளின் பெயர். அப்ப இதுக்குள்ள வார விஷயம் எப்படி இருக்கும்னு சொல்ல தேவையில்லை. அவ்வளவு உன்னதமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. அல்லாஹ் தனக்கு சூட்டி இருக்கிற பெயர். யார் ஒருவர் இறைவனுடைய 99 திருநாமங்களையும் பாடமிட்டு அறிந்து தெரிந்து சரியாக அதை கடைபிடித்து இந்த பூமியில் வாழ்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 99 திருநாமங்களில் ஒன்றாக இந்த தலைப்புடைய பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னகத்துக்கு தனக்கே தானே சூட்டி கொண்டான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து நிசா 147வது வசனம், வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் தஆலா நன்றி உள்ளவனாக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம், ஞானமிக்கவனாக நன்றி உள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், நிச்சயமாக எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் நன்றி உள்ளவனாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு பேசுகிற வார்த்தை, அல்லாஹ் தஆலா உங்களோடு பேசுகிற வார்த்தை. இமாம் அல்லாமா இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நன்றி செலுத்துதல், நம்ம ஏன் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எப்படி நன்றி செலுத்தலாம் என்ற இந்த நன்றிய ஒரு 3 கட்டங்களாக பிரிக்கிறார். அதிலே ஒன்று அஷ்ஷுக்குர் லில் கல்ப், உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். என்னத்தால? ஒன்று உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். வலிசான், இரண்டாவது நாவால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். மூன்றாவது லில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். ஒரு மனிதனை பொறுத்த மட்டில, ஒரு ஆணை பொறுத்த மட்டில, ஒரு பெண்ணை பொறுத்த மட்டில இறைவனுக்கு செய்கிற நன்றி கடமைகளில் 3 கட்டங்களாக அதை பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று எதனால? உள்ளத்தால்.
இரண்டாவது நாவால், மூன்றாவது உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நன்றி கடனை இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு 3 பிரதானமான தூண் இருப்பதாக சொல்கிறார்கள். அதுல ஒன்று, முதலாவது, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செய்ய போகிறோம் என்றால் அல் இஅ்திராஃப், ஏற்றுக்கொள்ளணும். எதை ஏற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ் நமக்கு தந்த அருள், அல்லாஹ் நமக்கு தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரம், அல்லாஹ் இந்த உலகத்துக்கு செய்த அருட்கொடைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அடுத்தது, இரண்டாவதாக அல்லாஹ்வுக்காக நிறைய நாங்கள் புகழாதாரத்தை இது செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். மூன்றாவதாக நமக்கு கிடைத்த இந்த அருள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவதை பார்க்கிறோம். புகாரியில 846வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லா லனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்த சுப்ஹி பில் ஹுதைபியா, ஹுதைபியா என்று சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சுபஹ் தொழுகையை நடத்தினார். அந்த நேரத்தில் மழை பெய்ந்தது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அங்கே கூடியிருந்த அத்துணை சஹாபாக்களும் காலு, சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், எங்களுக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையுமே அறிவார்கள் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்பஹ மின் இபாதி முஃமினும் பி வ காஃபிருன், இன்றைய காலை பொழுதை அடைந்தவர்கள் 2 சாராராக ஆகி போனார்கள். அதிலே ஒன்று மூமினாக மாறி போனார்கள், இன்னும் ஒன்று இறை நிராகரிப்பாளர்கள், காபிராக மாறி போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க, யாரெல்லாம் மும்திர்னா பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தினாலும் எங்களுக்கு மழை பெய்ந்தது என்று நம்பினார்களோ அத்துணை பேரும் மூமின்களாக மாறி போனார்கள். யாரெல்லாம் நட்சத்திரத்தினால் மழை பெய்ந்தது என்று நினைக்கிறார்களோ, நம்பினார்களோ, அவர்கள் அத்துணை பேரும் இறை நிராகரிப்பாளர்களாக, காபிராக மாறி போனார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாங்க அல்லாஹ்வுடைய அருளை ஏற்றுக்கொள்ளும். முதலாவது எங்கள்கிட்ட இருக்கிற பழக்கம், யா அல்லாஹ் ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பற்றி இறைவன் பேச சொல்றான். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஊமையாக இருக்காதீர்கள். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்கள் ரசித்து ரசித்து முடியையும் உங்களுடைய முகத்தையும் மூக்கையும் கண்ணையும் பார்த்து பார்த்து அது குறை இது குறை என்று தேடுவதை விட்டுட்டு நீங்க அல்லாஹ்வுக்காக அந்த அல்லாஹ் தந்த அருளை வாயால சொல்லுங்க. யா அல்லாஹ், நல்ல கண்ணை தந்தியே, நல்ல மூக்க தந்தியே, நல்ல தோற்றத்தை தந்தியே, நல்ல வாழ்க்கையை தந்தியே, நல்ல ஆரோக்கியத்தை தந்தியே, எத்தனையோ பேரை இந்த பூமியில் இப்படியெல்லாம் கொடுக்காமல் எனக்காக நீ தந்தாயே என்று நினைக்காதீர்கள். ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் கிட்ட நீங்க சொல்லுங்க, பேசுங்க, வாயை திறந்து கதைங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எந்த நன்றி கடன் நம்ம செலுத்தோடுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு தந்த அருள் வளங்களை முதலாவது உள்ளத்தால் ஏற்று, இரண்டாவது நாங்க வாயால் என்ன செய்யணும், அதை சொல்லணும். ஆனா நிறைய பேர் சொல்றதுதான். எப்படி சொல்றது தெரியுமா? ஒரு பெருமைக்காக சொல்றேன். இந்த நான் சும்மா சொல்ற ஒரு கதைக்கு தான் சொல்றேன். என்னென்றால் நம்மளுக்கு கூலியும் இல்லாம போயிடும், நமக்கு நன்மையும் இல்லாம போயிடும். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுதான் இன்னைக்கு அவரும் குடும்பமும் நல்லா வாழுது. ஆனா இன்றைக்கு அவருக்கு கணக்கு இல்லை, முடிஞ்சு தொலைஞ்சி அதை கபரை தோண்டி கபனை போட்டு அடக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம சொல்றோம். அவர் இன்றைக்கோ குவைத்தை விட்டு போயிருப்பார், என்ன செய்யண்டு அதை என்ன உலகாலம் மறைச்சு வச்ச நீங்க நீ வந்து கேட்குறீங்களே அதை சொல்றேன், நீங்க மனசுக்கு வச்சுக்கிட்டு இப்படி 1000 தட்ட சொல்லிடுவான். இப்படி பல்லாயிரக்கணக்கான ஆள்கிட்ட இது நன்றி அல்ல. இந்த பகுதியை மறைக்கோடும், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பத்தி பேசணும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற, எப்படி வியாபாரமெல்லாம் எப்படி போகுது,
என்ன அந்த கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் டல்லா தான் இருக்கிறேன். என்ன நீங்க சாப்பிடல, உடுக்கல்ல, வாகனம் இல்லை, உங்களோட வாகனம் பறி பெய்த்து, பெட்ரோல் நின்றுட்டு, மூச்சு நின்றுட்டு, கிட்னி பழுதா பெய்த்து, எல்லாம் நோயை அனுபவிச்ச மாதிரி வந்தத்தில் இருந்து 120 கேடி தான் இன்னும். உங்களோட படிச்ச படிப்புக்கு நீ அவன் 250 கேடியா தருவான். நம்மளோட திறமைக்கும் அது இறைவன் நமக்கு அளந்ததை நம்ம நினைச்சு புகழோடும். நம்மட மனசுல படிச்சவன் அவன் இன்ஜினியர் டாக்டரா இருப்பாரு, அவரை பார்த்து அவருக்கு 1000 கேடி, எனக்கு 180 கேடி. அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அருள் படிப்பு அறிவு, அவரு அதை அல்லாஹ் கிட்ட சொல்லி புகழோடும். உங்களுக்கு தந்தது இது, இதை நீங்க அல்லாஹ் கிட்ட சொல்லி புகழோடும். ஆனா என்ன நினைக்கிறோம்டா, ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்கிறோம், நாங்களே கீழ்த்தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனில் நன்றி செலுத்த சொல்கிறான். அல்லாஹ் படைத்தவன் நன்றி செலுத்துமாறு சொல்கிறான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 152வது வசனம். ஃபஸ்குருனி அஸ்குருக்கும், என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், உங்களை நான் ஞாபகப்படுத்துவேன். வஷ்குருலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக நீங்கள் போய்விடாதீர்கள். நன்றி கெட்டவர்களாக. அப்ப அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள், என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். நீங்கள் ஞாபகப்படுத்தினால் உங்களை நான் ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் தஆலா எவ்வளவு இரக்கமானவன் என்றால், நம்ம சின்ன ஒரு இபாதத் செய்தா அத அல்லாஹ், உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒரு தர்மம் கொடுக்குறீங்க, யார சொத்து, யார சொத்து, அல்லாஹ் தந்த சொத்து. யாருக்காக கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுக்காக கொடுக்குறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக ஒரு தர்மம் கொடுக்கிற போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தந்த கரத்தால், அவனுடைய கரத்தால் அந்த தர்மத்தை வாங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். யார கரத்துல கொடுக்குறீங்களாம், நீங்க இவருக்கு ஒரு தர்மம் கொடுக்குறீங்க, இவருக்கு ஒரு தர்மம் கொடுக்குறீங்க, அதை யாரு வாங்குறான், படைத்த ரப்புல் ஆலமீன், கொடுக்க சொன்ன ரப்புல் ஆலமீன் அவனுடைய கரத்தால் அதை வாங்குகிறான். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி அல்லாஹ் சும்மா வைக்கலங்க, அதை வாங்கி அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். நீங்கள் மௌத்தாகியதன் பிற்பாடு அல்லாஹ் அதை உங்களுக்கு தருவான். நீங்க கொடுத்த 1 ரூபாயை 1 10ஆக்கி, 10 100ஆக்கி, 100 700ஆக ஆக்குற சக்தியும் ஆற்றலும் அருளும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க கொடுக்கிற நேரம், இவருக்கு ஒரு தர்மம் கொடுக்கிற நேரம் என்ன நினைப்போட கொடுக்கணும் தெரியுமா, அல்லாஹ் என்ன கிட்ட இருந்து வாங்குறானே, ஆனா அல்லாஹ் நான் கையில ஒப்படைக்கிறேனே, என்ன படைத்த ரப்புடைய கரத்திலா நான் இதை கொடுக்கிறேன், என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னை படைத்தவன் இதை எடுத்து வளர்த்து மறுமையில் இதை அதிகமாக்கி தருவானே, ரப்புடைய கரத்தில் நான் இதை கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் பெருமை அடிப்பீங்களா, அல்லாஹ்வை புகழுவீங்களா? அந்த நேரம் பெருமை வருமா, அல்லாஹ்வோட புகழ்ச்சி வருமா? உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய புகழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தில் வரும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஃபஸ்குருனி அஸ்குருக்கும், என்ன நீங்க ஞாபகப்படுத்துங்க. நம்ம அல்லாஹ்வை சாதாரண சபைகள்ல ஞாபகப்படுத்தினால் நம்மளை அல்லாஹ் எங்கே தெரியுமா ஞாபகப்படுத்துகிறான், வானவர்களுடைய சபையில் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துறான். அல்லாஹ்வை நம்ம இந்த சபையில ஞாபகப்படுத்தினாங்க. அல்லாஹ் நம்மள இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அல்ல, அவனையும் படைத்து ஆட்சியையும் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்த அந்த ஆட்சியாளன், மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அந்த ரப்புல் ஆலமீன், அவன் படைத்த பாவம் செய்யாத அவனுடைய கட்டளைகளை இந்த பூமியில் சதா காலமும் கொஞ்சமும் பிசகாமல் செய்து கொண்டிருக்கின்ற வானவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா நம்மளை ஞாபகப்படுத்துகிறான். யா அல்லாஹ் சொல்லிட்டீங்களா, அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்தார். யா ரப் சொல்லிட்டீங்களா, அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துகிறான். நீங்க சின்னதா செய்யக்குள்ள அல்லாஹ் பெரிசா தாரான். நீங்க 12 ரக்காத்து சுன்னத்து தொழுதா பெரிய வீடு சுவர்க்கத்துல. அல்லாஹ் அப்படித்தாங்க அர் ரஹ்மான் நிர் ரஹீம். நீ ஒன்று செய், நான் உனக்கு 90 தாரேன். நீ 1 ரூபா கொடு, நான் 700ஆக மாத்தி தாரேன். நீ எனக்குத்தா வளர்த்து தாரேன்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் இதுதான் என்பதை மறந்துடாதங்க. இதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் லுக்மான் 12வது வசனம், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா. இன்ஜினியர்மார்களே, டாக்டர்களே, அல்லாஹ் தஆலா உங்களை இந்த பூமியில் படித்தவர்களாக மாற்றிய படித்த உறவுகளே, நல்ல கம்ப்யூட்டர், நல்ல சயின்ஸ், நல்ல மேத்ஸ், இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஏசி ரூம்ல இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாடுகளில் இல்லாத மதிப்பையும் கௌரவத்தையும் தந்து, நல்ல வாகன வசதிகளையும் தந்து, 4 பேரை நமக்கு கீழே வேலைக்காக அமர்த்தி, இன்றைக்கு நம்மளை ஒரு யாரிடத்திலும் அடிமையாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்தானே அந்த ரப்பு சொல்கிறான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா. நாம் லுக்மானல் ஹிக்மா, லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம், அறிவை கொடுத்தோம். அனுஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துமாறு சொன்னோம். வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி. யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரோ அது அவருக்கு தான். நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா அது உங்களுக்கு தானாம். நீங்க தர்மம் கொடுத்தா அது உங்களுக்கு தானாம். நீங்க நேர்வழியில் இருந்தா அது உங்களுக்கு தானாம். அல்லாஹ் தஆலா சொல்ற வார்த்தை. அதனாலதான் இன் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும் வல இன் கஃபர்தும் மின் அஸாபி லஷதீத். நீங்க நன்றி செலுத்த 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 நான் அதிகப்படுத்துவேன். நீங்க நன்றி கெட்டவர்களாக மாறினால் என்னுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கும். என்னுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிற போது சூரத்துல் பக்கரா அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை விடவும் இந்த பூமியில் உயர்தரமான வார்த்தை கிடையாது. இறைவன் பேசுகிறான். 172வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, குலு மினத் தய்யிபாத், நல்லதை சாப்பிடுங்கள், மா ரஸக்னாக்கும், நான் தந்ததிலிருந்து நல்லதை சாப்பிடுங்க. அப்படின்னா கெட்டது இருக்குது உலகத்துல, கெட்டதை சாப்பிடாதங்க, கெட்டதை சாப்பிடாதங்கப்பா, நல்லதை சாப்பிடுங்க. வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன் குந்தும் இய்யாஹு தஅபுதூன், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலகத் மக்கன்னாக்கும் ஃபில் அர்தி வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆஷி. இந்த பூமியில் உங்களுக்கு வாழ்வதற்கான ஆதாரத்தையும், இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கான இருப்பிடத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். கலீலம் மா தஷ்குரூன், ஆனா நீங்க கொஞ்சம் தானே நன்றி செலுத்துறீங்க. உங்களை எல்லாம் நாடு கடந்து கடல் கடந்து கொண்டு வந்து இறைவன் இங்கே உங்களை வைத்திருக்கிறான். உங்களுக்கான அதிகாரம், உங்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் தந்தான். நீங்க கொஞ்சம் தானப்பா நன்றி செலுத்துறீங்க. காலையில 8ல இருந்து பின்னர 3 மணி வரைக்கும் ஆபீஸுக்காக துடியாக துடிக்கிறீங்களே, முதலாளிக்காக பயந்து பயந்து நிக்கிறீங்களே, பிங்கர் பிரிண்டுக்காக வேண்டி பிச்சு எறிந்து நேரத்தோட ஓடுறீங்களே, எவ்வளவு தூக்கம் உண்டாலும் குறித்த நேரத்தில் எழும்பிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. இந்த தொழிலை தந்தவன், இந்த ஆற்றலை தந்தவன், இந்த அறிவை தந்தவன், இந்த நிம்மதியான வாழ்க்கையை தந்தவன், அவனுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு என்ன செய்றீங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிற கேள்வி, நன்றி செலுத்துங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வாங்க, இந்த உலகத்துல நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். சொல்ற நேரம், இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அவர் ஒரு நன்றி உள்ள அடியாராக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் நரகவாதி, பொண்டாட்டி நரகவாதிங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை அல்லாஹ் வெள்ளத்தில் அழித்தான். அவருடைய மனைவியை அல்லாஹ் நரகவாதி என்றான். சுப்ஹானல்லாஹ். இறைவன் அவரை பற்றி சொல்லுகிற போது, இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அவர் நன்றி உள்ள அடியார் என்று சொல்கிறார். மகன் அழிக்கப்படுகிற போது தூஃபான் வெள்ளத்தில் துடியாய் துடிக்கிறார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ் என்ற பிள்ளை, யா அல்லாஹ் என்று கதறுகிறார், கத்துகிறார். லைஸ மின் அஹ்லிக், அவன் என்ற குடும்பம் கிடையாது என்று இறைவன் துடியாய் துடித்து அந்த வெள்ளத்தில் அழிக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நன்றி செலுத்தி இறைவன் பக்கம் மீளுகிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகிற போது, இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அவர் நன்றி உள்ள அடியாரப்பா. இவ்வளவத்தையும் கொடுக்காம, மனைவிக்கு கொடுக்காம, தண்ட பிள்ளைக்கு கொடுக்காம, இவ்வளவெல்லாம் சோதிக்கப்பட்ட பிறகும் அவரை பத்தி இறைவன் கொடுக்கிற சர்டிபிகேட்,
இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அவர் நன்றி உள்ள ஒரு அடியானப்பா. எனக்கும் உங்களுக்கும் அப்படியா? என்ற பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள், என்ற மனைவி உங்களோட மனைவி, நம்மட வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை, நம்மட தாய் உங்களோட தாய், நம்மட தந்தை உங்களோட தந்தை. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பேரும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஹெண்டிகப்ல இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் அனாதை இல்லங்கள்ல இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் மார்க்கம் தெரியாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் இன்றைக்கும் மற்றவர்களிடத்தில் கையேந்தி ஏதாவது 4 ரூபாய் கிடைக்காதா என்று அங்கலாய்க்கிறார்கள் தெரியுமா? இந்த ரமதானில் யாரும் சதக்காக்களை ஜக்காத்துக்களை கொண்டு வந்து தரமாட்டார்களா என்று எத்தனை பேர்கள் துடிக்கிறார்கள் தெரியுமா? இந்த பெருநாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு என்ன உடுப்பெடுப்பேன், மனைவிக்கு என்ன உடுப்பெடுப்பேன், பிள்ளை கேட்பதை எப்படி வாங்கி கொடுப்பேன் என்று வெட்கத்தை சொல்ல முடியாம மனசுக்குள்ள போட்டு போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிற எத்தனை பெற்றோர்கள் இருப்பாங்க தெரியுமா? அப்படியெல்லாம் இருந்து உங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து இவ்வளவு அருளையும் தந்த அல்லாஹுக்கு நம்ம என்ன நன்றி கடன் செலுத்தினோம்? என்ன செலுத்தினோங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க 5 நேரமும் தொழுதா ஓகேயா? அதுவும் நேரம் கிடைச்சா தொழுதா ஓகேயா? ரமதான்ல குர்ஆன் ஓதினா ஓகேயா? நான் சும்மா கேட்கிறேன். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனே நம்மட வாழ்க்கை எல்லாம் நிர்ணயிக்கிறானே. விலை மதிக்க முடியாத நிர்மத்துக்களை எல்லாம் கொட்டி கொட்டி தந்தானே. கேட்காத பிரார்த்தனை எல்லாம் கேட்காமலே இறைவன் தந்தானே. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புக்கு என்ன நன்றி கடன் நானும் நீங்களும் செய்தோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றார். சூரத்து நஹல் 120 121. இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதத்தன் லில்லாஹ். இப்ராஹிம் ஒரு சமூகமாக நின்றார். இப்ராஹிம் ஒரு சமூகமாக நின்றார். வலம் யகு மினல் முஷ்ரிக்கீன். அவர் முஷ்ரிக்கீன்களில் ஒருவர் அல்ல. அவர் ஷிர்க் செய்யவில்லை. ஷாக்கிரன் லிஅன்உமிஹி. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தினார். அல்லாஹ் அவருக்கு என்னங்க அப்படி அருட்கொடை கொடுத்தார்? வாப்பா நரகவாதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா நரகவாதி. வாப்பாக்கு துஆ கேட்க வேண்டாம் என்றான். நாளை மறுமையில் இறைவன் வாப்பாவை நரகத்தில் போடுகிற போது ஒரு கழுதை புலியாக மாத்தி நரகத்தில் போடுவான் என்று இறை தூதர் சொன்னார்கள். ஆனா பிள்ளை இல்லாம துடிக்கிறார், பிரார்த்தனை செய்கிறார். வயது போன காலத்தில் பிள்ளை கிடைக்கிறது. அல்லாஹ்வை பார்த்து அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி, யா அல்லாஹ் எனக்கு பிள்ளைய தந்தாயே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். பிள்ளை இல்லைங்க, துடிக்கிறாரு. எங்கேயும் போகல, தாயத்து கட்டல, வயிற்றுல தண்ணிய தடவல, கபருக்கு போகல, சேகிட்ட போகல, நூல் கட்டல, ஒன்றுமே இல்ல. அல்லாஹ்வை நம்பினாரு. வயசு போயிட்டு மனைவிக்கு மாதவிடாய் நின்றுட்டு வயது போன காலம் அல்லாஹ் கொடுத்தானுங்க. கிடைச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். பிள்ளைய தந்துட்டியா, பிள்ளைய தந்துட்டியா, உனக்கே புகழ் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நம்ம ஒரு பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சா ஹாஸ்பிட்டலுக்கு சாமான் வாங்கி கொடுக்குறான், ஹாஸ்பிட்டல்ல டெக்கரேஷன் பண்றான். அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு இஸ்லாத்தில இல்லாத பர்த்டே கொண்டாடுறான். என்ன என்னமோ இந்துக்களை போல பிள்ளைகளுக்கான ஃபங்க்ஷன்களை வைக்கிறான். நௌதுபில்லாஹி மின்ஹா. மனுஷனாவா நாங்களெல்லாம் யாருங்க? என்ன செய்கிறோம்? யாரு தந்தா? எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம துடிக்கிறாங்க. ஆனா நாங்க இன்றைக்கு இறைவன் தந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாம் காட்டாத அடிப்படையில் இன்றைக்கு சகுனங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், சாஸ்திரங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், பாவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், பாவம் செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா நன்றி கெட்டவர்களா? நன்றி கெட்டவர்களிலும் நன்றி கெட்டவர்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள் பாருங்க, பிள்ளைய கொஞ்ச நேரம், மனைவி கொஞ்ச நேரம், வாழ்க்கை பிரிய போகுது. கொண்டு போய் விட்டாரு எங்க? மக்காவுல விட்டுட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, ரப்பனா யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைர தி ஸரஇன். யா அல்லாஹ் விவசாயம் இல்லாத, பூண்டுகள் இல்லாத, தண்ணி இல்லாத, மனித சஞ்சாரமற்ற, யாருமே இல்லாத இடத்தில் என்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் உன்னுடைய சங்கையான வீட்டுக்கு பக்கத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பனா, என் இறைவனே, லியுகீமஸ் ஸலாத், அவங்கள தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் யாராவது மக்கள்களை
அவங்களோட பக்கம் கொண்டு போய் சேர்த்துடியா அல்லாஹ். வர்சுகுஹும் மினத் தமராத், பல வகைகளை குடியால் அவங்க சாப்பிடுறதுக்காக. லஅல்லஹும் யஷ்குரூன், அவங்க உனக்கு நன்றி செலுத்துவாங்க யா அல்லாஹ். என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தை என்று கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பிள்ளையையும் வைஃபையும் கூட்டிக் கொண்டு விட்டுட்டு ஒரு ஓரமாக கௌபாவுக்கு பக்கத்துல போய் இன்றைக்கு இருக்கிற சஃபா மலைக்கு கிட்ட நின்று அந்த இடத்துல சொல்லிட்டு போறாரு, ஒத்துருமே இல்லையா அல்லாஹ், ஒன்ன நம்பி விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ், மனித சஞ்சாரம் இல்லாத இடம் யா அல்லாஹ், புட்பூண்டுகளோ விவசாயங்களோ எதுவுமே கிடைக்க இல்லையா அல்லாஹ், தண்ணி கூட கிடையாது யா அல்லாஹ், பழங்களை கொடுயா அல்லாஹ், என்ற குடும்பத்தை தொழுக உள்ள ஒரு குடும்பமாக ஆக்கிடுறப்பே. இதுவரைக்கும் நானும் நீங்களும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் என்ற பிள்ளை உன்னத்தொழோடும், என்ற மனைவி உன்னத்தொழோடும், என்ற குடும்பம் உன்னத்தொழோடும், உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், ஷைத்தானுடைய பாதையிலிருந்து வந்துடக் கூடாது. மனைவியோடு இரக்கம் என்றால், பிள்ளைகளோடு இரக்கம் என்றால், பாசம் என்றால் இப்படி ஒரு பிரார்த்தனை. சுப்ஹானல்லாஹ். ஏன் இவ்வளவத்தையும் கொடு, உனக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நியமத்தை போல, ஆட்சியை போல, அதிகாரத்தை போல அதுக்கு முன்னர் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, அதுக்கு பிறகும் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவ்வளவுதான். இந்த உலகத்தில் அவருக்கு என்ன இல்லைன்னு கேட்கிறேன். காற்று, பறவைகள், எறும்புகள், மனிதர்கள் எல்லாத்துடைய பாசையும் தெரியும், எல்லாமே கொண்ட்ரோல், எல்லாத்துடைய ஆட்சியும் அதிகாரமும் அவர கையில. ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரோட கூட்டமும் அப்படியே நடந்துட்டு வராங்க. எறும்பு, சின்ன பூச்சி, நம்மட மைண்டிலேயே அது ஒரு மிருகம், அது ஒரு உயிருள்ள இனம் என்று இல்லாத ஒரு அந்த எறும்பு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த எறும்பு பேசுது. உங்களோட பொந்துக்குள்ள, உங்களோட கூட்டுக்குள்ள போய்த்துக்கங்க. சுலைமானும் அவருடைய கூட்டமும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க, அவங்க தெரியாம உங்களை மிரித்திடலாம். நல்ல எண்ணங்க, அந்த எறும்புக்கு கூட நல்ல எண்ணம். அவங்க தெரியாம உங்களை முறித்து விடலாம். போய் உங்களுடைய கூட்டுக்குள் புகுந்து கொள்ளுங்கள். நம்முடைய நண்பர் வருவார், ஏதோ ஒரு யோசனையில போவார், போன பேசிட்டு போவார். நம்ம சலான் சொல்லிருப்போம், விளங்கி இருக்காது. நம்மட கெட்ட எண்ணம், இவ்வளவெல்லாம் நான் நிக்கிறேன், சலான் சொல்லி சலாம் சொல்லாம போறான இவன் எப்படிப்பட்ட ஒரு கெட்டவனாக இருப்பான். அந்த எறும்பு சுலைமானும் சுலைமானுடைய படைகளும் வருகிறது, உங்களோட பொந்துக்குள் போய் புகுந்து கொள்ளுங்கள், அறியாமல் சில நேரம் விரித்து விடலாம். அதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்க. அதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஃபத்தபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த வார்த்தையை கேட்டு சிரிக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி ஆட்சியை கொடுத்தான் தெரியுமா? ஒரு பெண் அந்த காலத்தில் ஆட்சியோடு இருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அரண்மனைக்குள் அவர் வருகிறார். வார நேரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அரண்மனைக்குள் போறார். போவக்குள்ள அப்படியே ஆடைய தூக்கி கொள்றான், உசத்துறான். என்னத்துக்கு உசத்துறான்டா, தண்ணி கிடக்குது, ஆடையில பட்டுடும் அப்படின்னு ஆடைய தூக்கி பிடிக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்க. அது தண்ணி இல்லைங்க, அது தண்ணி இல்லம்மா, ஆடைய விட்டுடு, அது பளிங்கில், அது பளிங்கில் பளபள என்று தண்ணி போல இருக்கும், பளிங்கில் அதை விட்டுடு என்று அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு ஆட்சியும், இவ்வளவு கண்ணியமும், இத்துணை பறவைகளுடைய மொழிகளும், காற்றும், ஜின்னும், மலையும், மரமும், இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி வஸ்துக்களும் அந்த மாமனிதருக்கு கட்டுப்படுகின்ற அளவுக்கு இறைவன் ஆட்சியை கொடுத்தான். அந்த மாமனிதர், அந்த புனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். வகால ரப்பி யா அல்லாஹ் அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய وأن أعمل صالحا ترضاه
வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். ஆச்சரியமான ஒரு வரலாறு சொல்றார். யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தவும், நீ எனக்கு தந்த அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்தவும், எனக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் நீ தந்த அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்தவும், அந்த நன்றி நீ பொருந்திக் கொள்ளுகிற அடிப்படையில் அமைத்துக் கொள்ளவும் யா அல்லாஹ் எனக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, அருள் செய்வாய். நீ எனக்கு அருள் செய்ய அல்லாஹ், என்ற உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் எனக்கும் வழங்கிய அந்த ரஹ்மத்துக்கும் அருளுக்கும் பரக்கத்துக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நீ பொருந்திக் கொள்ளுகிற அடிப்படையில் அமல் செய்வதற்காக எனக்கு அருள் புரிவாயாக, உன்னுடைய அருளை எனக்கு தருவாயாக, நல்லவர்களின் கூட்டத்தில் என்னை ஆக்கி விடுவாயாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியா நம்மளோட ஆட்சியை நான் கேட்கிறேன். அவரே இந்த அளவுக்கு நன்றி உள்ள மனிதராக இருந்தார் என்றார். சுப்ஹானல்லாஹ், நாங்க எப்படி இருக்கிறோம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில் மரணிக்கிற போது அப்படியே மக்கள் மன்றத்தில் அப்படியே கம்பை குத்தி அப்படியே நின்றார். அப்படியே பார்க்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் உசுரை எடுத்தான் உசுரை. கம்பு இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததன் பிற்பாடும் நின்று கொண்டே இருந்தார். எப்ப தெரியுமா மரணித்து போன வரலாறு சமூகத்துக்கு உணர்த்தப்பட்டது? பூமியில் உள்ள கரையான் கையில் உள்ள கைத்தடியை அரித்து 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 கைத்தடி இரண்டாக உடைந்த போது கீழே விழுந்தார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மக்கள் புரிந்து கொண்டார்கள், மன்னர் மரணித்து விட்டார் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த மாமனிதர் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை, உனக்கு நன்றி சொல்லுகிற நீ எனக்கு தந்த அருளுக்கு நன்றி சொல்லுகிற மனிதனாக நீ பொருந்திக் கொண்ட அடிப்படையில் எனக்கு தாய் என்று அவர் கேட்டார் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில மனுஷன் நன்றி கெட்டவன், நன்றி இல்லாதவன் என்பதை அல்லாஹ் சொல்லுவதற்காக அல்லாஹ் 5 இடங்களில் அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். 5 இடங்களில் அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். பாருங்கள். வல் ஆதியாதி லப்ஹா, மூச்சு திணற விரைந்து ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக. இந்த குதிரையில ஏன் இறைவன் சத்தியம் பண்ணுகிறான்னு பின்னால சொல்றேன். ஃபல் மூரியாதி கத்ஹா, பின்னர் தனது கொம்புகளை அடித்துக் கொண்டு நெருப்பு பொறி பறக்க ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக. அல்லாஹ்வுடைய சத்தியம். ஃபல் முகீராத்தி சுப்ஹா, பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகளின் மீது பாய்ந்து செல்லுகிற குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, மேலும் அதனால் புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடுகிற குதிரைகளின் மீது சத்தியமாக. ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, அப்பால் படைகளுக்கு மத்தியில் சென்று கூட்டம் கூட்டமாக நுழைந்து செல்லுகின்ற ஒட்டகத்தின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த 5 விதமான ஒட்டகத்திலும் இறைவன் சத்தியம் செய்துவிட்டு இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். ஏன் அல்லாஹ் குதிரையில சத்தியம் செய்கிறான்? என்ன காரணம்? சகோதர சகோதரிகளே, குதிரையை வளர்க்கிற அந்த குதிரையுடைய எஜமான் புல்லு கொடுத்தான், உள்ளு கொடுத்தான், உண்ண கொடுத்தான், தண்ணி கொடுத்தான் என்பதற்காக இத்துணை 5 விஷயமான வேலைகளையும் ஒரு சாப்பாடு கொடுத்தான் என்பதற்காக அந்த குதிரை நன்றி உணர்வோடு நடந்து கொள்கிறது. எதிரிகளுக்குள் பாய்ந்து போகிறது, கொம்பை தீட்டிக் கொண்டு பொறி பறக்க பறந்து போகிறது. படை எப்படி நின்றாலும் படைக்குள் மிக தீவிரமாக பயணத்தை மேற்கொள்கிறது. புழுதியை பறக்க வைத்துக் கொண்டு ஓடுகிறது. அந்த குதிரைக்குரிய எஜமான் உள்ளு கொடுத்தான், உண்பதற்கு உணவு கொடுத்தான் என்பதற்காக இத்துணை காரியங்களையும் அந்த குதிரை செய்கிறது என்று அல்லாஹ் குதிரையில் சத்தியமிட்டு விட்டு அந்த குதிரையையும் படைத்து அந்த குதிரையை இந்த பூமியில் தன் கைவசம் வைத்துக் கொள்ளுகிற அந்த மனிதனையும் இந்த பூமியில் படைத்த அந்த ரப்புக்காக நன்றி செல்லுகின்ற மனிதர்கள்
நிச்சயமாக நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன தோழர்களை இறைவன் பேசுகிற பேச்சு, இறைவன் என்னையும் உங்களையும் பார்த்து விழித்து சொல்லுகிற வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் நீங்க எல்லா இடங்கள்லையும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆனிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீதுகளிலும் சொல்லுகிற செய்திகள், லஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் உனக்கே சொந்தமானது. ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, உனக்கே எல்லா புகழும். அதனாலதான் சாப்பிட்ட உடனே நம்ம மறக்காம அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தந்தாயே, உனக்கே எல்லா புகழும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்த். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நீ கேட்டுட்டாய், உனக்கே எல்லா புகழும். எல்லா இடத்திலையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பிரார்த்தனையை பாருங்க, லக்கல் ஹம்து லக்கல் ஹம்து லக்கல் ஹம்து லக்கல் ஹம்து. பிரார்த்தனையை மட்டும் தொகுத்திருந்தா போதாது. அல்லாஹ் சொல்லுகிற பிரார்த்தனைகளை மட்டுமே அன்றாடம் ஓதினால் போதும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாங்கள் இருப்போம். சகோதர சகோதரிகள், சாப்பிடுற நேரம் மறந்து போயிட்டு, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க மறந்துட்டீங்களா? பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆகிருஹு. மறந்தா பரவாயில்ல, இதை ஓது. சாப்பிட்டீங்களா? அதுக்கு பிறகு ஒரு துவா ஓது. தொலை வந்துட்டீங்களா? தொழுகையில 5 நேரமும் சுன்னத்திலையும் ஃபர்லிலையும் எந்த சூறாவையும் ஓதினால் தொழுகை இல்லாமல் போகாது. ஒரே ஒரு சூறாவை ஓதாமல் விட்டால் தொழுகையே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன இது? நன்றி. அல்லாஹ்வை புகழ்றோம். நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கூட தொழுகையில ஓதுறது கூட மறக்குதே சகோதர சகோதரிகளே. இமாம் ஓதுற போது கூட நமக்கு தொழுகைக்குள்ள இருக்கிறோமா இல்லையா என்று தெரியாதே சகோதர சகோதரிகளே. இதுவரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவை உணர்வு பூர்வமாக ஓதி அந்த ரப்பை நினைத்து உள்ளங்கள் நடுநடுங்கி கண்களில் இருந்து கண்ணீர் வருவது என்பது கிடையாது சகோதர சகோதரிகளே. இல்லாம ரஹீம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாம் எங்கே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் இந்த பூமியில் சாப்பிடுகிற நேரம் அல்லாஹ்வை புகழுகிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். அல்லாஹ் தந்த சாப்பாடை பிஸ்மில்லா சொல்லி புகழ்ந்து சாப்பிடுகிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஒரு அடியான் இந்த உலகத்துல ஒன்று குடிக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வமின் ஆயாத்திஹி அன் யுர்சிலர் ரியாஹ, அல்லாஹ் தஆலா பேசுகிற வார்த்தையில் பாருங்கள், உங்களுக்கு நான் நன்மாராயமாக இந்த பூமியில் அனுப்பி வைத்திருக்கிற காத்தும் ஒரு அட்டாட்சி தான். அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுகிறீர்கள். அதனால் இந்த பூமியில் கப்பல்கள் கிழித்து கொண்டு பயணமாகிறது. அதன் ஊடாக நீங்கள் அருளை பெற்றுக் கொள்கிறீர்கள். சூரத்து ரூம் 46வது வசனம், சூரத்து நஹ்ல் 14வது வசனம், சூரத்து நஹ்ல் 78வது வசனம். இதை 7 மினிட்டா படிச்சு பாருங்க. நீங்கள் பயணிக்குகிற கப்பல் கீறி கிழித்து கொண்டு போகிறது. அதனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுகிறீர்கள். வானத்துல காத்து இல்லாட்டி கப்பல்ல வந்து பிளைட்ல வந்து நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை அடைந்திருக்க முடியாது. கடலுக்கு சென்று மீன்களையும் பாறைகளையும் பெரும் பெரும் கோடிக்கணக்கான உழைப்புகளையும் உழைக்குகிற அந்த உறவுகள் காத்தில்லை என்றால் அந்த கடலுக்கு செல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில காத்தை அத்தாட்சியாக, அந்த கடலை அத்தாட்சியாக, அந்த கடலுக்குள் போகிற கப்பலை அத்தாட்சியாக, அதுக்குள் இறைவன் உங்களுக்கு நகைகளையும் உணவுகளையும் சாப்பிடுகிற ருசியான மீன்களையும் வைத்திருப்பதாக. வலக்கல் ஹம்து, யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகர் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நன்றி செலுத்துமாறு சொல்லுகிற ஒரு உறவு, மனிதர்களுக்கு நன்றி செலுத்த சொல்றான். அதையும் விட அல்லாஹ் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலதுஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அல்லாஹ்வுடைய வசியத், உன்னை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்து கொண்ட உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி உள்ளவராக நீ இருப்பாயாக, எனக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக. இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உம்மா, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நம்மளோட வீட்டுக்கார அம்மா, அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாயை கவனிக்கிறதா, பேசுறதா, கதைக்கிறதா, தாயோட இரக்கமா இருக்கிறதா, நம்ம எல்லார்ட்டையும் உள்ள குறைதான்.
அல்லாஹ் இந்த உலகத்துல வசியத்து சொல்லுகிற போது உண்ட தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்த எனக்கும் நன்றி செலுத்து என்று இறைவன் சொல்லுகிறான். இன்றைக்கு நிறைய பேரு கல்யாணம் முடிச்சு மனைவி வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிகான மனைவிமார்களை தவிர நிறைய கணவன்மாரை பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது கடினமானது. அல்லாஹ் வசியத்தாக சொல்கிறான். அல்லாஹ் வசியத்தாக சொல்கிறான். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இறுதியாக நிறைய செய்திகள் சொல்லணும், நபிமார்களுடைய வரலாறு சொல்லணும். நேரம் என்பது அருமை என்ற அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சில செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனுஷனாக மாறலாம்? இந்த உலகத்துல ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக மாறுங்கள். முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், ஆண், பெண் எல்லோருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்றால் எந்த இடத்தில் இருந்தாலும் இறையச்சத்தை உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது நன்றி உணர்வை இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இரண்டாவதாக இந்த பூமியில் வாழுகிற போது நானும் நீங்களும் அல்லாஹு தஆலா நமக்கு அளந்த தந்த அருளுல போதும் என்ற திருப்தியோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற உறவுகளாக இருப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருப்போம். மூன்றாவது, வாழ்க்கையில் தொடர்ச்சியாக விடுபடாமல் ஸலாத்துல் லுஹா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒவ்வொரு மூட்டுக்கும் மனிதன் தர்மம் கொடுக்க வேண்டும், அவன் கொடுப்பதற்கு சமனானது இந்த பூமியில் மனிதன் தொழப்படுகிற அந்த 2 ரக்அத் லுஹாவுடைய தொழுகை. அந்த அந்த அல்லாஹ் இந்த மூட்டை, இன்றைக்கு நிறைய பேருக்கு முடங்கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த கையெல்லாம் எவ்வளவு என்ன ஒயில் பண்ற, ஒரு கார் ஓடக்குள்ள ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடி முடிஞ்சுமுண்டா ஒயில் மாத்தணும், இல்லாட்டி என்ஜின் சரியா வேலை செய்யாது. இவ்வளவு காலத்துக்கும் சுபஹானல்லாஹ் என்னத்தை மாத்தினோம், என்னத்தை ஏத்தினோம். ஒரு ஜெல் முழங்காலுக்கு வார ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கு பல ரூபாய் செலவழிக்கிறான் மனுஷன். ஒரு விரல் ஏங்கலண்டா அந்த 4 விரலை வச்சு ஒன்று செய்யலாது. ஒவ்வொரு மூட்டுக்களும் உறுப்புகளும் சரியாக இறைவனுடைய அருளை இந்த பூமியில் இது பெறலண்டா எல்லாமே நட்டு நிற்கும், வேலை செய்யாது. அதுக்காக நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் இந்த இரவில் ஒரு உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் 2 ரக்அத் குறைந்தபட்சம் காலையில் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னர், சூரியன் உதிச்சி கொஞ்ச நேரத்துக்கு பின்னர் இருந்து 2 ரக்அத் இன்ஷா அல்லாஹ் தொழுவோமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய அடியார்களாக இந்த பூமியில் நானும் நீங்களும் வாழலாம். அடுத்தது அதிக நன்றிக்குரிய ஷுக்ரு சஜதா. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு இன்பகரமான செய்தி வந்தால் உடனடியாக 2 சுஜூது செய்வாங்க, கிப்லாவை முன்னோக்கி. சும்மா சுஜூது செய்யறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றை நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தந்த சொத்தை நினைக்கிறீங்களா? மனைவியை நினைக்கிறீங்களா? பிள்ளையை நினைக்கிறீங்களா? ஆரோக்கியத்தை நினைக்கிறீங்களா? 2 சுஜூத் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. நிறைய துவா கேட்கிற போது அல்லாஹ்வை புகழ்ந்து கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு. அதுதான் இந்த உலகத்தில் அவன் எஜமான், நான் அடிமை என்பதை நிரூபிக்கின்ற ஒரு இடம். அழுது கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நாளை மறுமையில் எல்லாரும் இருப்பாங்க, இருக்கிற நேரம் நான் அல்லாஹ்வை புகழுவேன். எனக்கு இப்ப அந்த புகழ்ச்சி எல்லாம் மறந்துட்டு அல்லாஹ் எனக்கு இல்ஹாமியத்தாக ஒரு புகழ்ச்சியை தருவான். அந்நேரம் நான் அல்லாஹ்வை புகழுவேன். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தலையை உயர்த்துங்க, கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்வான். அந்த நேரம் நான் ஷஃபாஅத்தை செய்வேன் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அதிகமான துஆக்கள். அதே போன்று இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் துஆவையும் கற்றுக் கொடுத்தாங்க. நாங்க நேத்து முந்தநாத்து பார்த்தோம். யாருக்கு? முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு. யா முஆத் என்று கூப்பிட்டு, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, நல்ல முறையில் உனக்கு நன்றி செலுத்தவும் இபாதத் செய்யவும் எனக்கு சந்தர்ப்பத்தை தருவாயாக. அதே போல் எப்ப நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்காம கீழே உள்ளவங்களையே பாருங்க. மேல் விட்ட பார்க்காதங்க, கீழ் விட்ட பாருங்க. உங்களோட வாகனத்துக்கு கீழே உள்ள வாகனத்தை பாருங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நிச்சயமாக நல்ல எண்ணமும் சிந்தனையும் உள்ளமும் புறக்கும். உங்களோட பிள்ளையை பார்க்கிற நேரம் கை கால் இல்லாத பிள்ளைகளை பாருங்க. உங்களோட பிள்ளைகளை பார்க்கிற நேரம் அனாதை பிள்ளைகளை பாருங்க. உங்களோட பிள்ளைகளை பார்க்கிற நேரம் அங்கவினர்களாக இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. நம்மளுக்கு மேல் உள்ளதை பார்க்காதங்க. நன்றி செலுத்த நாவுகள் இந்த உலகத்தில் துடியாய் துடி. எந்த நேரத்திலும் பணிவுத்தன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி உள்ள அடியார்களாக இருப்பீர்கள். பெருமைத்தனமான குணத்திலே இருந்து தூரமாகுங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழலாம். அதே போன்றுதான் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நாவுகள் எல்லா சந்தர்ப்பத்திலும்
அல்லாஹுவின் பக்கம் இருக்கட்டும். அவனுடைய அருட்களை நாங்கள் எப்பயும் புகழ்ந்தவர்களாக நாங்கள் இருப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இறுதியாக என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நீங்கள் நன்றி செலுத்தி என்னை ஏற்றுக்கொண்டால் நான் ஏன் உங்களை தண்டிப்பேன் என்று கேட்கிறேன். என்னை நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி என்னை நீங்கள் நம்பி நடந்தால் உங்களை நான் எதற்காக வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சூரத்து நிசா 147வது வசனம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம். சொந்த விஷயங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்துவோம். இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுடாம கல்புக்குள்ள வச்சு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நானும் நீங்கள் மாறுவோம். வாஹதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.